வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ். நாகார்ஜுனாவுடைய இரண்டாவது மகனான அகில் அக்கினேனிக்கு நடந்த இரண்டாவது திருமணம் தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிட்டு இருக்கு. நடிகர் நாகார்ஜுனா லக்ஷ்மி தகுபதி திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா சில ரீசன்னால 6 வருஷத்துக்கு அப்புறமா 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. நாகார்ஜுனாவுக்கும் லக்ஷ்மிக்கும் பிறந்த மகன் தான் நாக சைத்தன்யா. நாகார்ஜுனா இரண்டாவதா அமலா அக்கினேனிய திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் பிறந்த மகன் தான் அகில் அக்கினேனி. 2017 நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள நடந்த பல பிரச்சனைனால 2 பேருமே 4 வருஷத்துக்கு அப்புறமா பிரிஞ்சுட்டாங்க. நாக சைத்தன்யாவும் ஷோபிதாவும் காதலிச்சுட்டு வராங்கன்னு பல காசிப்ஸ் பேசப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறமா 2024 நாக சைத்தன்யாவும் ஷோபிதாவும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அகில் அக்கினேனி ஜைனவும் ரொம்ப வருஷமாவே காதலிச்சுட்டு இருந்தாங்க. நாக சைத்தன்யாவுக்கும் ஷோபிதாவுக்கும் கடந்த வருஷம் நவம்பர்ல திருமணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அகில் அக்கினேனி ஜைனபோட என்கேஜ்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜைனப் அவங்கள நான் 2 வருஷமா லவ் பண்றதாகவும் கூடிய சீக்கிரம் திருமணம் பண்ணிக்க போறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜூன் 6 நேற்று திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமாவே நாகார்ஜுனாவுடைய சொந்த ஸ்டுடியோவான அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் திருமணம் நடந்துச்சு. இந்த திருமணத்துக்கு நாகார்ஜுனாவுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கலந்துக்கிட்டாங்க. பல தெலுங்கு பிரபலங்களும் இவங்க திருமணத்துக்கு கலந்துக்கிட்டாங்க. அகில் அக்கினேனிக்கு 31 வயசும் வைஃப் ஜைனபுக்கு 39 வயசும். இவங்க 2 பேருக்குமே 9 வயசு வித்தியாசத்துல கல்யாணம் நடந்துச்சுன்னு சோஷியல் மீடியால ரொம்ப வைரலாகவே பேசப்பட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம நாக சைத்தன்யாவுடைய எக்ஸ் ஒய்ஃபான சமந்தா ஏன் இந்த திருமணத்துக்கு வரலன்னு பலரும் பல விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. நாகார்ஜுனா குடும்பத்துக்கு இரண்டாவது திருமணம் தான் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்குன்னு பலரும் பேசிட்டு வராங்க. நாகார்ஜுனாவுக்கு இரண்டாவது திருமணம், அவங்க மூத்த மகனான நாக சைத்தன்யாவுக்கும் இரண்டாவது திருமணம், இப்போ அகில் அக்கினேனுக்கும் இரண்டாவது திருமணம் நடந்திருக்கு. நாகார்ஜுனாவுடைய இரண்டாவது மகனான அகில் அக்கினேனுக்கு நடந்த இரண்டாவது திருமணம் தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிட்டு இருக்கு.